அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரஹோரையில் வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த 3 பொருள் சேர்த்து பூஜையில் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். பணம் பெருகும், பணம் தடை நீங்கும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். கடன் பிரச்சனை காணாமல் போகும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9க்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்பவர்களும் செய்து பாருங்கள். ஏன்னா லக்ஷ்மி வழிபாடு வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமானது. கூடவே நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த பரிகாரம் செய்யும்போது ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். செய்து பாருங்கள். வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் வராகி அன்னைக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. சர்க்கரை பொங்கலோ அல்லது ஒரு இனிப்பு வகையானது சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே போல் தான் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்பவர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது பாசிப்பருப்பு பாயாசம் மிகவும் பிடித்தமானது அப்படிங்கிறது இருக்கின்றது. அது கூட நீங்கள் வைக்கலாம். மாதுளம்பழம் வைக்கலாம். நெல்லிக்கனி நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். மல்லிகை பூக்களால் வெள்ளிக்கிழமைனாலே மல்லிகை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யலாம். கடவுளுடைய படத்திற்கு, அம்பாள் படத்திற்கு செந்தாமரை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யலாம். இந்த மாதிரி பூக்கள் வெள்ளிக்கிழமை நம்ம சுவாமிக்கு சூட்டுவது மிகவும் சிறப்பானது. நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எப்போதுமே நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொஞ்சம் பூ நிலைவாசலில் வைத்து மாவிலை தோரணெல்லாம் இருக்குது கட்ட முடியும் அப்படின்னா அது கட்டலாம். அப்படி இல்லைன்னா பூக்கள் மட்டும் வைத்தா போதும். வைத்துட்டு அங்கே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அருளும் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு மேலே எல்லாமே ரெடி பண்ணி வழிபாடு செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் பூஜை பண்ணணும்னு தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் மகாலட்சுமி பூஜை சுக்கிரஹோரையில் பண்ணுவீங்க, வராகி அன்னை பூஜை சுக்கிரஹோரையில் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சுக்கிரஹோரையில் பூஜை செய்துட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. 8 to 9க்குள்ளே செய்துடணும். இதற்கு என்ன தேவையானது அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இல்லாதவர்கள் ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க. பூசிட்டு அது நல்லா கொஞ்சம் காய்ந்த பிறகு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது படிகாரம் நமக்கு கடையில் கிடைக்கும். படிகாரம்னு போய் கேளுங்க, அது கிடைக்கும். அது ஒரு துண்டு எடுத்து அதில் வச்சிடுங்க. அதற்கப்புறம் மஞ்சள், வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் நீங்கள் அதையும் சேர்த்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணப்பெருக்கம் அதிகரிக்கும். அது நீங்கள் கண்கூடாக உணர முடியும். இந்த படிகாரம் நம்ம வீட்டில் பணப்பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. வாஸ்து பிரச்சனையை நமக்கு சரி செய்யும் தன்மை அந்த படிகாரத்துக்கு இருக்குது. நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிகரித்து கொடுக்கும். அதனால் இந்த படிகார கல்லுப்பு, மஞ்சள் இந்த 3ம் சேர்த்து உங்களுடைய பூஜையில் வைங்க. வைக்கும்போது ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேலே அந்த கண்ணாடி பவுலில் வச்சுருங்க. இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வைத்துட்டு மறுவாரம் வியாழக்கிழமை இதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. 3மே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதாவது 3ஐயும் நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுலாம், அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதற்கப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இது செய்து பாருங்கள். ஒரே வாரத்தில் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், பணத்தடை நீங்கும். வாஸ்து பிரச்சனை இருந்தால் கூட அது சரி செய்து கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை அனைவருமே செய்து பாருங்கள். லக்ஷ்மி தாயாரை வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்து பாருங்கள். பண பிரச்சனை தீரும். தாயிட்டு கேளுங்க, எனக்கு இந்த பண பிரச்சனைனா நீங்கள் தான் தாய் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத மனம் உருகி பிரார்த்தனை செய்ய தாயும் கருணை காட்டுவாள். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நமக்கு சரியாகும். காலம் பல பிரச்சனைகளை நமக்கு கடந்து கொடுக்கும். அதனால் எல்லாமே சரியாகும். பண பிரச்சனை தீரும். ஒரு சில பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பு நீங்கள் பயன்படுத்த லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உப்பு தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கல்லுப்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா அகல் விளக்கில் கல்லுப்பு பரப்பி
விளக்கிக்கோங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதற்கு மேலே இன்னொரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் நெய்யும் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த கல்லுப்பு ஈர்த்துக்கிடும். நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த கல்லுப்பு தீபம். இது மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை நம்ம இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றி வைத்த பிறகு நீங்கள் சனிக்கிழமையோ அல்லது மறுவார வியாழக்கிழமையோ இந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சிடலாம். அந்த கல்லுப்பை வந்து நம்ம திரும்ப பயன்படுத்த முடியாது. அது நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அதை எடுத்துடும். ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான தீப வழிபாடு. இந்த வழிபாடு எல்லாம் சுக்கிர ஹோரையில் பண்ணுவதால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, சுக்கிரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். சுக்கிரனுடைய பார்வை நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நமக்கு வந்து பணம் பெருக்கம் வந்து இருக்கும். அவருடைய பார்வை இருக்கும்போது சுகபோக வாழ்வு இருக்கும். பணமும் சேரும், நகையும் சேரும், நமக்கு வந்து சொத்துக்கள் சேரும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட, வீட்டுக்கே பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா கூட அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த சுக்கிர நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக அவருடைய கிடைக்கும். அவருக்குன்னு நம்ம மொச்சை தீபம் நம்ம ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். அல்லது அந்த மொச்சையை கூட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரஹோரை பலன்கள். நீங்கள் வந்து செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிறைய பேர் இந்த பரிகாரம் செய்து நல்ல பலனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலனை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.